டிடிஎஃப் வாசனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம். என்ன சொல்றீங்கன்னு தானே கேட்குறீங்க? ஃபுல்லா தெரிஞ்சுக்க வீடியோவ பாருங்க. அதாவது டிடிஎஃப் வாசன் பார்த்தீங்கன்னா, பல வருடங்களா மோட்டோ விளாகரா இருக்காரு. அதனால நெறைய சர்ச்சைகளையும் சந்திச்சிருக்காரு. நெறைய கேஸ் எல்லாம் வாங்கி, நிறைய கஷ்டங்கள்லாம் கடந்து, தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்றது மட்டும் இல்லாம, மூவிலயுமே தல காட்டிட்டு வந்துட்டுருக்காரு. ஐபிஎல் அப்படின்ற ஒரு படம் அவருக்காக இருக்கு. இன்னொரு படம் கூட பெண்டிங்ல போயிட்டுருக்காமா. இடையில மோட்டோ விளாக் பண்ணும்போது, அவருடைய அத்தை பொண்ணு வந்துட்டு கால் பண்ணிட்டு, வீட்ல வந்து பிரச்சனை பெருசா இருக்கு. ஸோ நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு கேட்டதாவும், நடந்த எல்லா விஷயங்களையும் விளாகா எடுத்து அவரு போட்டிருந்தாரு. எல்லாருமே கமெண்ட்ல "தலைக்கு தில்ல பாத்தியா? ஒரு ஓடி போற விஷயத்த கூட விளாகா போட்டிருக்காரே!" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி அவங்க மேரேஜ் நடந்தது. 1 மந்த் முன்னாடியே மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த வீடியோ இப்ப அப்லோட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மேரேஜ் ஹேப்பியா போயிட்டுருக்கு. அவர் ஹேப்பியா இருக்காரு அப்டின்னும்போது, சிலர் ஷாலின் ஜோயாவ பத்தி கேட்பாங்க. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு இடையில இருந்தது ஒரு பாண்டிங். அத வந்து வெளி தரப்புல 2 பேரும் சொல்லிட்டாங்க. இப்ப சுத்தமா டச்லயே இல்லன்ற மாதிரியும், பேசிக்கிறதே இல்லன்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. ஸோ எப்பயும் போல டிடிஎஃப் வாசன் வந்து அவருடைய அத்தை பொண்ண பத்தி அடிக்கடி நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணுவாரு. அதுக்கேத்த மாதிரி 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஹீரோ வாங்கிட்டு தனக்குன்னு ஒரு அடையாளம் நல்லாவே கிரியேட் பண்ணிட்டு, போயிட்டு மாசா பொண்ணு கேட்கலான்னு நெனச்சேன். பட் இப்படி நடந்துருச்சுன்னு நெனைக்கும்போது வருத்தமா இருக்குன்ற மாதிரி ஒரு தரப்புல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இவங்களுடைய பாண்டிங்கா இருக்கட்டும், இப்ப அவருக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே விளாக்லயும் எடுத்து போட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? டிடிஎஃப் வாசனுக்கு மேரேஜ் ஆனத பத்தி உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.